ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மேத் டூயர்ஸ். நம்மளோட சேனலில் இது வரைக்கும் ஸ்கூல் மேக்ஸை டீச் பண்ணி வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான மேத் ஷார்ட்கட்ஸை குட்டி குட்டி ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போது நம்மளோட சேனலில் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் டீச் பண்ணி வீடியோஸும் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ வேதிக் மேத்தமெட்டிக்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ், ஸ்கொயர் ரூட்ஸ், கியூப் ரூட்ஸ், அப்புறம் அல்ஜீப்ரா, இந்த மாதிரியான எல்லாத்தையுமே பென் அண்ட் பேப்பர் இல்லாமல் மென்டலி எப்படி ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் சால்வ் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வேதிக் மேக்ஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்க குட்டி குட்டி குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து மேக்ஸ்க்குனே ஒரு ஃபார்மேட் இருக்குது. இந்த அடிஷனுக்கு, சப்ராக்ஷனுக்குலாம் குழந்தைங்க சொல்லலே அது பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். 5 இன் த மைண்ட், 2 இன் த ஃபிங்கர்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ரைமிங்காக சொல்லுவாங்க. அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் குழந்தைங்க வளர்ந்ததுக்கப்புறம் பெரிய பெரிய கால்குலேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு ஒன்று கால்குலேட்டரையோ இல்லைனா ஃபோனையோ தேடுவாங்க. அதே போல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்ஸ்க்குமே இந்த வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்போ பொதுவாகவே நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் கேட்குற கொஷின்ஸ்க்கு வந்து பேசிக் மேக்ஸ் நாலேஜ் இருந்தாலே போதும், கண்டிப்பாக நல்லபடியாக 99% கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் எக்ஸாம் எழுதி என்னையால் ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா, இந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரியலைன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த கொஷின் ஆன்சர் பண்ண எனக்கு டைம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன் டைம் இல்லாமல் போகுது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேங்க் எக்ஸாமே எடுத்துக்கோங்களேன். அதில் ப்ரிலிம்ஸில் வந்து 100 கொஷின் கேட்பாங்க. 60 நிமிஷம் தான் இருக்கும். ஒரு கொஷினுக்கு 1 நிமிஷம்னாலுமே உங்களால் 60 நிமிஷத்தில் 60 கொஷின் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஒரு கொஷினுக்கு நீங்கள் எவ்வளோ துல்லியமாக செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத யோசிங்க. ஸோ செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணணும் அப்படின்றப்பமே நீங்கள் வந்து அந்த கொஷினை பென் அண்ட் பேப்பரில் எழுதி அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கனாலே அதிலே உங்களுக்கு 1 நிமிஷம் முடிஞ்சு போயிடும். ஸோ எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? ஸோ நீங்கள் வேதிக் மேக்ஸ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனை பார்த்துட்டே பென் அண்ட் பேப்பர் இல்லாமல் ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். பட் இந்த வேதிக் மேக்ஸ் வந்து ஜஸ்ட் என்னோடய வீடியோஸ் பார்த்து நீங்கள் படிச்சுட்டா மட்டும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையுமே ப்ராக்டிஸ் இல்லாமல் பண்ணிங்க அப்படின்னா அதோட சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்மளோட சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இதை பார்த்து வேதிக் மேக்ஸ்னால் என்ன, எப்படி எப்படிலாம் ஷார்ட்கட்ஸ் இருக்குது, எப்படி எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் கற்றுட்டு போய் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் வந்து ஒரு மெத்தட் சொல்லி கொடுக்கணும்னா அதில் ஒரு 10 ப்ராப்ளம் நீங்களே சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ இஃப் பாசிபிள் நம்மளோட சேனலில் ஃப்யூச்சரில் வந்து ப்ராக்டிஸ் செஷன்ஸும் அப்லோட் பண்ணலாம். பட் ஐம் நாட் ஷுர், மேபி அப்லோட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் இப்போ வந்து கேட்கலாம், வேதிக் மேக்ஸ்ன்னு சொல்கிறீங்க, ஈஸியாக பண்ண முடியும்னு சொல்கிறீங்க, கால்குலேஷன்ஸ்லாம் மென்டலி பண்ணலான்னு சொல்கிறீங்க, அது எப்படி எங்கேயாவது நாங்கள் பார்த்துருக்கோமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் எல்லாருமே மோஸ்ட்லி கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னா, யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணுறப்போ ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் எப்படி இருக்கும்னா, ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தைகிட்ட வந்து ஒருத்தர் வந்து நிறைய நம்பர்ஸாக சொல்லிட்டு இருப்பார். அந்த நம்பர்ஸை வந்து ஆட், சப், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாம் பண்ண சொல்லிட்டு இருப்பார். அந்த குழந்தை வந்து கடகடன் பண்ணிகிட்டு இருக்கும். அட் அ டைமில் இன்னொருத்தர் வந்து கால்குலேட்டரை வச்சு அதே இதை கால்குலேட் பண்ணிகிட்டு இருப்பார். கால்குலேட்டரை வச்சு பண்ணுற அந்த நேரத்தில் அவர் சொல்கிற சொல்யூஷனும் இந்த குழந்தை மென்டலி கால்குலேட் பண்ணி சொல்கிற சொல்யூஷனும் சேமாக இருக்கும். ஏன்னா அந்த குழந்தை வேதிக் மேக்ஸ் படிச்சிருக்கு. அதனால தான் அந்த குழந்தையால் கால்குலேட்டர் அளவுக்கு ஸ்பீடாக கால்குலேட் பண்ண முடியும். இதுதான் வேதிக் மேக்ஸ். சரிங்களா? ஸோ உங்கள் வீட்டில் சுட்டி குட்டி குழந்தைங்க இருக்காங்க, இல்லை நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலியில் யாரோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இனி நம்மளோட சேனலில் வந்து வேதிக் மேக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸும் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். சரிங்களா? ஸோ kindly give your love and support to us. Thank you for watching.